பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆறுதலை பற்றி தான். பொதுவாக நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவோம்? ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு தனியாக உட்காந்து அழுவோம். மற்றவங்க முன்னாடி சிரிச்சு சிரிச்சு தான் பேசுவோம். ஆனால் தனிமையாக இருக்கும்போது உடஞ்சி அழுவோம். உங்கள் கண்ணீரை பார்க்குறதுக்கோ ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கோ ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைன்னு புலம்புவோம். யாராவது நம்மக்கிட்ட வந்து ஏன் அழுற, நான் இருக்கேன், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு மனசு ஏங்கும். அப்படி ஏங்கும்போது நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆறுதலுக்காக மனுஷங்களை தேடாதீங்க. அப்படி தேடுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. என்ன தெரியுமா? ஏசாயா 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பாத்தீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மனுஷங்க உங்களுக்கு எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். மறுபடியும் அதை நினைச்சு நீங்க கவலைப்படுவீங்க. ஆனா ஜீசஸ் தர ஆறுதல் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். ஒன்ஸ் நீங்க அவர்கிட்ட புலம்பிட்டா போதும், எல்லாத்துக்கும் ஆறுதல் மட்டும் இல்லாம சொல்யூஷனும் கிடைக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் ஜீசஸ் கிட்ட போய் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். தாய் போல உங்களை தேற்றி அரவணைப்பார். ஏதாவது ஒரு காரியத்தை குறிச்சு இன்னும் நீங்க அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்க ஜீசஸ் அப்பாட்ட வந்து சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் தனியா இருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை தேற்றதுக்கோ என்னை அரவணைக்கவோ ஆற்றுறதுக்கோ ஒருவர் கூட இல்லை, என்னோட வழியை யாருமே புரிஞ்சுக்க மாட்டிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போங்க. அப்புறம் பாருங்க எல்லாம் மாறும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்பிக்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கும் ஆறுதல் செய்வார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆமேன்.